என்ன அசிங்கமா திட்டி, அதாவது உன்னோட காமெண்ட் செக்ஷன்ல உன்னை அப்படி அசிங்கமா செக்ஷுவலைஸ் பண்ணி அவ்வளவு பசங்க எழுதிருக்காங்க. அதை பத்தியெல்லாம் நீ எதுவுமே போஸ்ட் பண்ணல, காமெண்ட் பண்ணல, ரிப்ளை பண்ணல. ஐ மீன் என்ன அசிங்கமா பேசினா கூட ஐ டோன்ட் கேர். ஏன்னா ஆனா உன்னை யாராவது ஏதாவது ஏன் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொன்னா உனக்கு நோகுதான்னு நிறைய பேர் என்ன கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஹிஜாப் இல்லாம வீடியோ போட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட போய் நீலாம் வந்து என்ன வளர்ப்பு சரியில்லை, உங்க ஜமாத் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் போடுறதுனால எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் ஆக போறது கிடையாது. அதெல்லாம் வந்து முஸ்லீம் சகோதர சகோதரிகள் சொல்றேன், நீங்க அவங்க வந்து இஸ்லாத்துல ஏதாவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க போய் அந்த கமெண்ட்ஸை வந்து கொச்சப்படுத்தி அவங்கள பேசுறதுனால எந்த ஒரு நலவும் நிகழ போறது இல்லை. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன், நீங்க ஒருத்தன் கமெண்ட் போடுறான்னா அவன் பேரை நீங்க உட்காந்து பார்த்துட்டு அவன் முஸ்லீமா இருந்தா மட்டும் ரியாக்ட் பண்றதா? அப்ப எத்தனை இந்து சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், எத்தனையோ மற்றவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஸோ அவங்க பேரை சொல்லி இந்து பேசிட்டாரு, கிறிஸ்டியன் பேசிட்டாரு கிடையாது, நிறைய கடந்து தான் போறாங்க. எங்களுக்கு தான் எவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ் வருது. எல்லாத்தையும் உட்காந்து நம்ம ஏன்டா இப்படி பண்ணீங்க, நம்மளையும் தான் முஸ்லீம்கள் திட்டுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம ரியாக்டாக பண்ணிருக்கோம், கடந்து போயிடுவோம். அது குரானைஸ் ரீதியாக நமக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நாங்கள் நம்ம ஸ்டாண்ட்லேயே இருப்போம், தவறுன்னு பட்டுச்சுன்னா மாற்றிப்போம். ஆனால் இவங்களும் இன்று அதை எடுத்து ஏன் வந்து இப்படி என்னையே கார்னர் பண்ணுறீங்க, எனக்கு இந்த உரிமை இல்லையா, ஏன் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாம் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறோன்னா, ஏதாவது முஸ்லீம்கள் வந்து இவங்களை கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வீடியோ போடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இப்படி ஹேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதை வரவேற்கலாம். ஆனால் மிஞ்சி போனால் இந்த இடத்துல இவங்க பண்ண வேண்டியதுன்னா நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் அதை வச்சு இவங்க சீன் கிரியேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் வரும். இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்கல்ல, இவங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த அட்டென்ஷன் சீக்கிங் ஹிஸ்டரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சிலர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தனக்கு அட்டென்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ற எத்தனையோ பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. பல ஃபீல்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் வந்து வெளிப்படையா நடக்குது. இந்த புர்கா படமும் பார்த்தோம். புர்கா படம் சர்ஜுனா இருக்கட்டும், இயக்குனர், அதுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு வந்த நபர்களையும் அனைவருக்குமே நானே தான் கூப்பிட்டேன், நீங்க வாங்க, நம்ம ஆன்லைன்லையோ நேர்லையோ நீங்கள் எந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கிறீங்களோ அதே விஷயத்தை பற்றி நாம் ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலான்னு கடைசி வரைக்கும் ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. ஸோ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி நபர்கள் இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. விடுதலை பேசுகிறா இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இதுக்கு தேவையான அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அனைத்து உதவிகளும் பண்ணுவோம். இன்னைக்கு பாருங்க, அந்த மாதிரி நபர்களுக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் அமைதியை கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ நபர்கள், பாடுபட்ட நபர்கள் இருக்கிறாங்க. நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஹிஜாப் ஆக்டிவிஸ்டுக்கு. அப்படி ஹிஜாபை கழட்டுறதுல தான் அவங்க வந்து குறியா இருக்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா இங்க பெனிஃபிட்டுக்காக பலருடைய, அது குறிப்பாக இந்த திரைத்துறையில பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஹிஜாப் போட்ட போனாவா கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்காது. அங்க விமர்சிக்கணும். இன்னைக்கு இஸ்லாத்தை தாக்கி எடுக்கக்கூடிய படங்கள் அதிகமா வருது. அதை அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய அரசியல் பெனிஃபிட்ஸ், நிறைய சங்கிங்க, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் இவங்களுக்கு வந்து அடுத்து அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க ஒரு படம் நடிக்கலாமே, நீங்க ஒரு சைடு ரோல் பண்ணலாமே, நீங்க பேட்டி கொடுங்களேன், உங்களுக்கு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் ஏதாவது தரோம் அப்படிங்கிற ஆஃபர்ஸும் வரும். இன்னும் வந்துட்டு தன்னை வந்து ரொம்ப ரிலீஜியஸாக காட்டுறத இவங்க வந்துட்டு ஒரு சங்கி அப்படின்றாங்க, பச்சை சங்கி. ஒருத்தவங்க வந்து இஸ்லாமில் ரொம்ப ஈடுபாடாக ஒரு முஸ்லீம் யூடியூபர் இருந்தால் அந்த மாதிரி பேர் வந்துடும். இன்னும் வந்து நமக்கு மத சாயம் பூசப்பட்டுரும், நம்ம செக்யுலராக காட்டணுன்றக்காக இந்த மாதிரி முஸ்லீம் பெயர் உள்ள யூடியூபர்ஸ் வந்துட்டு இஸ்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதை கிண்டல் பண்ணுற மாதிரியான வேலையில் இறங்குறாங்க. ஸோ ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அந்த பிரதர், அவர் அந்த நான் முஸ்லீம் பிரதருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட இந்த முஸ்லீம் யூடியூபர்ஸ்க்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. இது பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஒண்ணு, ஒரு மதத்தை நீங்க ரசிங்க, இல்லாட்டி அந்த மதத்தை நீங்க கண்டுக்காதீங்க, அதை பத்தி தவறா பேசாதீங்க, அதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் தவறா பேசுறீங்க? இப்போ இந்த நான் முஸ்லீம் பிரதர் என்ன சொல்றேன்னா, ஒன்று அந்த இஸ்லாம் அந்த மதத்தில் உள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, இல்லையா அமைதியா நீ கடந்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ, என்ன இது வந்தாலும்னு. அதான் திரும்ப சொல்றது அதுதான். நீ எப்படியோ எக்கேடோ கெட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எத்தனையோ பான் ஆக்ட்ரஸ் முஸ்லீம்கள் இருக்க தான் செய்யறாங்க. சினிமாவில் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்க தானே செய்யறாங்க. எல்லாரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா இருக்கோம். அதே போல பல ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எங்க சும்மா மேடையவே அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்திட்டுலாம் இல்லை. வந்து தன்னுடைய அடையாளத்தை இவங்களுக்கு என்னன்னு சொன்னா, இவங்க செய்யற அந்த விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இவங்க ஒன்று பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், சில சிங்கர் வந்து தாடி வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து பொதுவெளிக்கு வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவர் தாடி வைக்காததுக்கு அப்ப அந்த தாடி வைக்கிறவங்கள குறை சொல்லி ஆகணும்.
கண்டிப்பாக. சரியா? அவர் டர்பன் அணியாததுக்கு டர்பன் வைக்கிறவனும் குறை சொல்லணும், எக்ஸ்ட்ரீம்னு சொல்லி ஆகணும். அப்பதான் அவர் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அப்ப இவங்க வந்து இவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையை இவங்க பின்பற்றாதனால பின்பற்றவங்க மேல பிளேமை திருப்பிட்டோம்னு சொன்னா இவங்களை தூய்மைப்படுத்திடலாம். எக்ஸாக்ட்லி இதே தான் இந்த மாதிரி இன்னும் மற்றவங்களை யார் யார் இஸ்லாம பொது வெளியில் முஸ்லீமாக இருந்துக்கிட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ நீங்கள் சொன்னது தான் அவங்க அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நம்மள்ட்ட கேள்வி திரும்புமே பேசாமல் நம்மளே இவங்கள இதுன்றுவோம், இவங்கெல்லாம் மனுஷனே கிடையாது, இவங்க இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஸோ மோர் ஓவராக இந்த ஏத்திஸ்ட்டுகளுடைய சப்போர்ட்டை பெறுவதற்காக இந்த மாதிரியான முர்த்ததான குஃபுரான பேச்சுக்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுலாம், அந்த பொண்ணை வாழ விடுங்க, அவங்க பாவம் இப்படி இவங்க அடிமைப்படுத்துகிறாங்க பாரு அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோ போட்டுட்டு தான் இருக்குது. அதை வந்து வாழ விடுங்க இது விடுங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியலை. ஸோ இது ஒரு மேஜராக சொல்லிக்கிறோம். இப்போ முஸ்லீம்ஸ்க்கு நம்ம என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறோன்னா, இந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, இவங்களுக்குலாம் போயிட்டு அந்த மாதிரியான தாவா முறை இஸ்லாமும் அனுமதிக்கலை. அழகே முறையில் சொல்லணுமா சொல்லுங்கள், இல்லாட்டி அவங்களாச்சும் அல்லா வச்சுன்னு போட்டோம். அவங்க இஸ்லாம் மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது அப்போ வந்து பதிலடி நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ நாம கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி முஸ்லீம்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த முஸ்லீம் பேர் தாங்க யூடியூபர்ஸ்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இஸ்லாமை இடையில எடுக்காமல் போயிடுங்க. அது ஒன்று. இன்னும் இந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ்க்கெலாம் ஏன் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஸோ உங்களை பார்த்துக்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போனால் இது மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது.